எந்த ப்ரொமோஷன் பார்த்தும் போயிடாதீங்க. நீ எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிற, நிறைய ஃப்ராட் ஆர்டிஸ்ட்டுங்களாம் ப்ரொமோஷன் கொடுத்துட்டு அலையிறாங்க 5000 10,000. ஸோ ஓப்பனாக யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஒரு 5000 கொடுக்குறீங்களா உங்கள் ப்ரொமோஷன் பண்ணுற, 10 ரூபா கொடுக்குறீங்களா ப்ரொமோஷன் பண்ணுற, 40,000 50,000 ஏன் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கூட வாங்கி ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. கேமரா முன்னாடி அப்ளை பண்ணிடுவாங்க, புசுக்குன்னு கேமரா பின்னாடி போயிட்டு தொடச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அந்த ப்ராடக்ட்டு. ஸோ அது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்குங்க. எந்த ப்ராடக்ட்டும் போட்டு எந்த ஆர்டிஸ்ட்டும் அழகு கிடையாது. ஃபில்லர் போட்டு சர்ஜரி பண்ணி போய் பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தான். இப்போ நானுமே தான், நான் கல்யாணம் ஆகி புதுசில் என்னைய பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிக்மெண்டேஷன் இருக்கும். லாங் ஹேர், அடர்த்தி ஹேர் இருக்கும், ஹெல்தி இருக்கும். ஹேர் பொறுத்த வரைக்கும் ஸ்கின்னு பிக்மெண்டேஷன் இருக்கும், பிம்பிள்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம அவ்வளோ பெருசாக நம்ம எதுவும் வெளியே கேர் பண்ணிக்க மாட்டோம், ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம். ஆனால் இன்னைக்கு நான் பண்ணுறேன்னா என்னுடைய ஒர்க்கு, அதனால நான் கேர் பண்ணேன். கேர் பண்ணி சீரழிஞ்சு தான் தவிர எதுவுமே சரியாக வரல. எந்த ஆர்டிஸ்ட்டும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆர்டிஸ்ட் யாரையும் காரி துப்பிக்க மாட்டோம். நாம் சம்பாதிக்கிறோம் ஒரு பக்கம் அப்படின்ட்டு. நான் சம்பாதிக்கலை, கடவுள் இதில் ஆணையாக சொல்கிறேன், நான் சம்பாதிச்சு கிடையாது. இனிமேல் நான் சம்பாதிக்க போகிறதில்ல. எந்த ப்ரொமோஷனும் நான் ஸ்கின் ஹேருக்கும் நான் கொடுக்க மாட்டேன்.